ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மில்க் பன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் 125 ml பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மைதா 260 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதெல்லாமே நீங்கள் வெயிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் 38 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற வார்மான மில்க் 125 ml. பட்டர் 40 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு எக். ஸோ இதை நான் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பீட் பண்ணணும்லாம் இல்லை, கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 125 ml வார்மான மில்கை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 3 கிராம்ஸ் ஆஃப் ஈஸ்ட், அப்புறம் சுகர் 38 கிராம்ஸ், இது மூணும் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கரைகிற வரைக்கும். இது கூட 260 கிராம்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் விஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் கை யூஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இது கூட எக்கை ஆட் பண்ணி திரும்பியும் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் நல்லாவே நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 4 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லாவே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது இது கூட 40 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையுமே நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா பிசைய உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும், பட் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து சைடில் இருக்கிற டவ்வெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த டவ்வை நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கான டைம் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லாவே நீட் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இதை நீங்கள் நல்லா நீட் பண்ணி எடுக்கலைன்னா உங்களுக்கு சாஃப்டாக பன் வரவே வராது. ஸோ நான் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் மைதா கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த டவ்வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, நீங்கள் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அப்பப்போ ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு திரும்ப நீட் பண்ணிக்கோங்க. நான் நீட் பண்ணவே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே ஒன்று சேர்ந்து நீங்கள் வரதை பார்ப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் போயிருக்கு. நல்லாவே ஒன்று சேர்ந்து வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி. ஸோ இன்னுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நீங்கள் நீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி 2 கையும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு மாவு இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். இப்போது நீங்கள் நீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த டவ்வை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இப்போது இதை பூஃப் பண்ண விடணும். இதை நீங்கள் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பூஃப் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 15 minutes ஆகும்.
ஸோ இந்த மாவு இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து டபுள் த சைஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutes ஆயிடுச்சு. நல்லாவே டபுள் த சைஸ் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா பூஃபாக இருக்கிற டவ்வை நீங்கள் ஒரு பஞ்ச் கொடுத்து உள்ளே இருக்கிற ஏரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நான் பண்ணுற மாதிரி. இப்போது திரும்பியும் அகெயின் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு ஈக்குவல் போர்ஷனாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த 6 பீஸையும் பால் மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி அந்த டின்னில் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8 கூட நீங்கள் இதிலேருந்து பால்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 6 பண்ணுறேன். என்னோடய டின் சைஸ்க்கு 6 எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 6 தான் எடுத்துருக்கேன். இதை நீங்கள் இப்போது அந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு ட்ரையான கிளாத் வச்சு கவர் பண்ணி இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு பூஃப் பண்ண விடணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா உப்பி வரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க. மில்க்கை வந்து நீங்கள் மேலே வந்து நல்லா ஜெனரஸாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பன் மேலே வந்து டாப்பில் உங்களுக்கு ப்ரௌன் லேயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போது ஓடிஜியை 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து பேக் மோடில் தான் பண்ணணும். அண்ட் மிடில் ரேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரீஹீட் டைம் முடிஞ்சதும் அதே 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்க்கு பேக் மோடில் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து அந்த ப்ரௌன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லாவே உங்களுக்கு வந்து உப்பி வந்திருக்கு. ஸோ ஓடிஜிலேருந்து வெளியில் எடுத்ததும் நீங்கள் பட்டர் வாஷ் கொடுக்கணும் இதுக்கு மேலே. ஸோ தட் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் லேயர் வந்து சாஃப்டாக ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஓடிஜியை விட்டு நீங்கள் வெளியில் எடுத்ததுமே நீங்கள் வந்து பட்டர் வாஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனரஸாக நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ட்ரை கிளாத் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. Subscribe for more videos. Thank you for watching.